அவரே அறிக்கை வெளியிட்டிருக்கார். கதை என்னோட தான். வாழை மரம்ங்கிற பேரில் நான் கதை எழுதினேன். அந்த கதையை அடிப்படையாக வச்சு தான் இவர் படம் பண்ணியிருக்காரு. என்கிட்ட எந்த பர்மிஷனும் கேட்கல அப்படிங்கிறது போல் ஒரு நியூஸ். தன்னுடைய சாதி தான், இதுதான் என்னுடைய அடையாளம், இது என்னுடைய சாதி, என்னுடைய ஜாதி தான், என் ஜாதி தான் அடையாளம் என்பதை தான் இவர் பறைசாட்டி கொண்டே இருக்கிறார். அந்த படத்தை நான் ஏன் வெகுஜன ஜாதிக்காரன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி ஒரு இதுவே ஒரு ஒடுக்குமுறையா தெரியலையா சார் உங்களுக்கு? ஆமாம் சார், என் ஜாதி தான் நஷ்டப்பட்டுச்சு, என் ஜாதி தான் ஒடுக்கப்பட்டுச்சு, என் ஜாதி தான் பிதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அதையே நீ சொல்லிட்டு இருக்காத. இதுக்கு மாற்று என்னன்னு கண்டுபிடிங்க. இன்னதை செஞ்சாதான்டா நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க. உன் ஜாதிக்காரனை வந்து படிடான்னு சொல்லுங்க. படிக்கிறதுக்கான முன்னுரிமையை கொடுங்க. படிக்க வைக்கிறதுக்கான வேலையை பாருங்க. வேங்கவையல் சம்பந்தமா ரஞ்சித் விட்ட அறிக்கை என்ன, ட்விட்டர் என்ன, ட்விட்டர் பதிவுகள் என்ன, வேங்கவையல் சம்பந்தமா மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ண ரியாக்ஷன் என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆதிக்க சக்தி நினைக்கிறது. அதற்கு அரசியல் சக்தி துணை போகிறது. அந்த அரசியல் சக்தியை நீங்கள் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள் கேட்கிறேன். தைரியமா ஒரு பொது இடத்துல போயிட்டு தமிழ்நாட்டுல உங்க சாதி என்ன நீங்க கேட்டுவீங்களா சார்? சார், ஹரியக பெருமாள் பார்த்தேன், கர்ணன் பார்த்துட்டேன். எந்த படத்துலயாவது நீங்க படிக்காதீங்க, சண்டை போடுதுன்னு சொல்றாங்க. படிங்கன்னு சொல்லுங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் திரு ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்களை பெற்று நல்லா ஓடிட்டு இருக்க ஒரு படம் வாழை. அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? மன்னிக்கணும், இன்னும் படம் பார்க்கல. ஆனால் வெளியில் வர்ற விமர்சனங்கள் எல்லாம் பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம். நேற்று ஒரு தகவல், அந்த கதையை இன்னொருத்தரோடது. அவரே அறிக்கை வெளியிட்டிருக்கார். கதை என்னோட தான். வாழை மரம்ங்கிற பேரில் நான் கதை எழுதினேன். அந்த கதையை அடிப்படையாக வச்சு தான் இவர் படம் பண்ணியிருக்காரு. என்கிட்ட எந்த பர்மிஷனும் கேட்கல அப்படிங்கிறது போல் ஒரு நியூஸ் நேத்திலேருந்து வந்துட்டு. நான் ஏன் பன்னியோட உறவாக இருக்கேன், நான் ஏன் வந்து மற்ற விஷயங்களில் விலகி இருக்கிறேன் அப்படிங்கிறது போலலாம் அந்த இயக்குனர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சாரத்தை இங்கே முன்னெடுக்கிறார். சார், இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக ஜாதிய ஒடுக்குமுறைகள் இருந்தது. அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அது பெருமளவு குறைஞ்சிருக்குது. இந்த பெருமளவு குறையாம இருக்கிறதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான். இன்னும் நீட்டு போய் இருப்பதற்கு காரணம் திராவிட கட்சிகள் தான், திராவிட இயக்கங்கள் தான் காரணம். அவங்க தான் இந்த மாநிலத்தை 60 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அப்போ நீ எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியதும், நீ எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியதும் திராவிட கட்சிகளை எதிர்த்து நீ செய்யணும். பட் மாரி செல்வராஜ் ஒரு நல்ல டெக்னீஷியன். அது எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. நல்ல டெக்னீஷியன். ஆனால் நான் என் ஜாதி சார்ந்து தான் படம் எடுப்பேன், என் ஜாதியை உயர்த்தி தான் நான் வந்து படம் எடுப்பேன்னு நீ சொன்னாக்கா, உன்னை வந்து இப்போ வந்து பாலச்சந்தர் வந்து பிராமின் ஓரியன்டாக தான் கதை சொல்வார். பிராமின் ஓரியன்டாக கதை சொல்லி அந்த பிராமண சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களையும் அங்கே பேசுவார். அதை உயர்த்தி பிடிச்சி பேசலை. எங்களை நசுக்கி புட்டா, எங்களை பிதுக்கி புட்டான்னு பேசலை. பாலச்சந்திரன் ஒரு படத்தில் நீயாச்சும் எங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்கல இந்த அரசாங்கம், இருந்தாலும் நாங்கள் படித்து எங்கள் சொந்த காலில் நின்று நாங்கள் முன்னேறி வர்றோம் அப்படின்னு என்னைக்காச்சும் படம் எடுத்திருக்காரு பாலச்சந்தர் சார்? எடுக்கவே இல்லை. ஆனால் அவருடைய கதைகளில் மேக்சிமம் பிராமணர் குடும்பத்தை காமிப்பார். அதற்கான ஒரே காரணமாக என்னுடைய பார்வையாக இருக்கிறது என்னன்னா, ஒரு ஆர்த்தட்டிக்கான ஒரு குடும்பம், கட்டுப்பாட்டுள்ள ஒரு குடும்பம்னு காமிச்சுன்னா, பிராமின் குடும்பத்தை காமிச்சா ஒரு ஆர்த்தட்டிக்ஸ் குடும்பம். ஏன் சார் மற்ற குடும்பம்லாம் கட்டுப்பாடா இருக்காது? அப்படி 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 சொல்ல நான் என்னுடைய பார்வையில பாலச்சந்திரன் பார்க்குறேன். சரி, ஆர்த்தடாக்ஸ் குடும்பமா காட்டணும்னா ஒரு பிராமணர் குடும்பத்தை வந்தா ஈஸி, டெஃபினேஷன் தேவையில்லை. ஒரு தேவர் வீட்டு குடும்பம், ஒரு முதலியார் வீட்டு குடும்பம்னு காமிக்கிறப்ப அதுக்கு டெஃபினேஷன்ஸ் சொல்லணும். பட் பிராமணன் குடும்பத்தை காமிக்கலாம், அந்த டெஃபினேஷன் தேவையில்லை. அவன் ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்கன்னு காமிக்கலாம். ஆர்த்தடாக்ஸாக இருந்துட்டு அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணுறான்னு சொல்லுவார் அவர் படத்தில். இப்போ இவர் எங்கேயுமே தன்னுடைய சாதி தான், இதுதான் என்னுடைய அடையாளம், இது என்னுடைய சாதி, என்னுடைய ஜாதி தான், என் ஜாதி தான் அடையாளம் என்பதை தான் இவர் பறைசாட்டி கொண்டே இருக்கிறார். அந்த படத்தை நான் ஏன் வெகுஜன ஜாதிக்காரன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இதுவே ஒரு ஒடுக்குமுறையா தெரியலையா சார் உங்களுக்கு? ஆமாம் சார். சார், இப்போ நீங்க பேசின வார்த்தையிலிருந்தே வர்றேன். உங்களுடைய சாதி படத்தை, நீங்கள் பட்ட கஷ்டத்தை நான் வெகுஜன சாதியா நான் ஏன் பார்க்கறது தெரியுங்கிறேன். அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு சொல்லி தெரியும் சார். இன்னைக்கு இரட்டை கோலை முறை இருக்குதா? காரணம் யாரு? யாரு? வேங்கவையில் மலத்தை கலந்தானா?
பலத்த கலவரம் இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்காம அவனை காப்பாத்துறது யாரு? நாங்குநேரியில வந்து பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனுக்குள்ள ஜாதி துவேஷம் வந்து வீட்டுக்குள்ள போய் புகுந்து தாக்குற அளவுக்கு ஜாதிய வன்முறை இங்க இருக்கா? யாரு காரணம்? அதைத்தானே சார் அவர் சொல்றாரு. திருநெல்வேலியில ஒரு மாணவனை கட்டி கூட்டு வந்து வச்சு நிர்வாணப்படுத்தி சிறுநீர் கழித்து அவன் ஏடிஎம் கார்டை எடுத்து போய் பணத்தை திருடிட்டு போன ஆதிக்க ஜாதிக்காரர்கள் செய்த அட்டூழியத்தை நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் யாரு? இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தான் காரணம் நான் குற்றச்சாட்டுறேன். நீ அவனை எதுக்க மாட்டேங்கிற, நீ அவனுக்கு காவடி தூக்கிட்டு நான் ஒழுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் கதை சொல்லிட்டு தான் இருக்கும். சார் எப்படி நீங்க சொல்றீங்க இதற்கு காரணம் திராவிட கட்சிகள்? 60 வருஷமா ஆண்டதவங்க தானே. சரி, அவங்க ஏன் இதை மாற்றம் கொடுத்தாங்க? 60 வருடத்திற்கு முன்னாடி இருந்த அதே ஒடுக்குமுறை இப்பவும் இருக்கா? இங்க தமிழ்நாட்டுல சமூக நீதின்னு பேசுறமா இல்லையா? சமூக நீதி எங்க இருக்கு சார்? நீங்க இப்ப ஒரு 7 இடத்த சொன்னீங்கல்ல, 7 இடம் இல்லாத மற்ற நம்ம மாநிலங்கள்ல போய் பார்க்குறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ சொல்றீங்க, இப்போ உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி இருக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் ஜாதியை ஒழிச்சோம், எங்க மென்டார் தான் ஜாதியை ஒழிச்சாரு, நாங்க தான் சமூக நீதியை காப்பாத்திக்கிட்டோம்னு கிளைம் பண்ணக்கூடியவங்க யாரு இருக்கா? சார் தைரியமா ஒரு பொது இடத்துல போயிட்டு தமிழ்நாட்டுல உங்க சாதி என்ன நீங்க கேட்டுவீங்களா சார்? நீங்க சார் உங்களை எப்படி பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் சாதி பார்த்து தான் பழகுவேன் நீங்க எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள், பட்டியலத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு ரஞ்சித்தை வந்து இன்றைய வரைக்கும் நான் நிறைய விமர்சனம் பண்றேன். ரஞ்சித்தை தம்பி ரஞ்சித்னு பேரு, தம்பி என்கின்ற வார்த்தையுடன் கூட தான் நான் ரஞ்சித்தை விமர்சிப்பேன். ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும், அவருடைய எழுத்துக்கள் எனக்கு பிடிக்கும், அவருடைய திரை மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மிகச்சிறந்த டெக்னீஷியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாய்ப்பும் 2 படத்தில் கொடுத்துருக்காரு, அதனாலையும் பிடிக்கும். தம்பி ரஞ்சித்துன்னு தான் நான் விமர்சனம் பண்ணுறேன். ரஞ்சித்தை நான் விமர்சனம் பண்ணாமல் இல்லை, பண்ணுறேன். ஆனால் தம்பி என்று எனது உறவாக, எனது பங்காளியாக நான் பார்க்குறேன். எனக்கு ஜாதிய துவேஷம் கிடையாது, நான் ஜாதிய துவேஷத்தினுடைய ஆள் கிடையாது, நான் ஜாதிய பார்வை கிடையாது. ஏன் ஜாதி தான் நசுக்கப்பட்டுச்சு, ஏன் ஜாதி தான் ஒடுக்கப்பட்டுச்சு, ஏன் ஜாதி தான் பிதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அதையே நீ சொல்லிட்டு இருக்காத. நான் என்ன சொல்றேன், என் ஜாதி இப்படி ஒடுக்கப்பட்டுச்சு, என் ஜாதிக்காரன் இந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு உயர்றான், அதுக்கு காரணம் இன்னொருதான் பேசுன்றேன். அம்பேத்கர் கொண்டாடு. மாமன்னன் அதான் சார் சொல்லுது. அம்பேத்கர் மாமன்னன் அதான் யாரை வச்சு சொன்னதை? யாரை வச்சு? இன்னைய வரைக்கும் திமுக 5 தடவை ஆட்சியில் இருந்திருக்கு. 5 தடவையில ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சபாநாயகர் ஆக்கியிருக்கா? இன்னைய வரைக்கும் இல்ல. ஆக்கியிருக்கா? தனித்தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்த ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு உள்துறை அமைச்சகத்தை கொடுத்துருக்கா, ஒரு கல்வித்துறையை கொடுத்துருக்கா, ஒரு அறநிலையத்துறையை கொடுத்துருக்கா? சார் நீங்க இதெல்லாம் கொடுத்தது திமுக பேசுறீங்க. அதிமுக தனபால் அவர்கள் சபாநாயகராக இருந்தார். திராவிட கட்சிகள் வரும்போது அதிமுக உள்ள வருதா? சொல்ல வரேன், இதெல்லாம் கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர். கக்கனை உள்துறை அமைச்சராக்கினார். பரமேஸ்வரன் என்பதை அறநிலையத்துறை அமைச்சராக்கி, நான் சொல்றேன் சார், அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். தேசியம் தான் செய்தது, திராவிடம் செய்யவில்லை. கடைசியா ஜெயலலிதா அம்மாட்ட போய் அவருடைய பெண் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்த எந்த எம்எல்ஏவும் வரலன்னு இவர் கண்கலங்கியதாகவும், தனபால் அவர்கள் கண்கலங்கியதாகவும், அதற்கு எந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் உனக்கு மரியாதை தரவில்லையோ அத்தனை பேரும் நீ வரும்பொழுது நெருந்து நிற்க வேண்டிய தகுதியை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று கூறியவர் செல்வி ஜெயலலிதா. அவர் திராவிடவாதி கிடையாது, அவர் ஆன்மீகவாதி. அவர் ஆன்மீகவாதினா ஆன்மீகம் சைடுல இருந்திருக்கணும். அவங்க திராவிட கட்சிகள்ல தானே இருந்தாங்க. திராவிட கட்சியை எடுத்துக்கிட்டது யாரு? இல்ல சார், திராவிட எம்ஜிஆர் திராவிட கட்சியில இருந்தாலும் நேரடியா முகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தார். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் பழனிக்கு போயிட்டு வந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் சார். அதான் சொல்றேன், திமுக என்பது வேறு, அதிமுக என்பது வேறு. திமுகவின் கொள்கை சித்தாந்தம், அதிமுக கொள்கை சித்தாந்தம் 80% ஒத்து போகும். ஆனால் ஒரு பிராமண பெண், ஒரு பிராமண இனத்தைச் சேர்ந்தவர் செல்வி ஜெயலலிதா. அவர் திராவிட கட்சியின் தலைவராக வீற்றிருந்தார். அவர் திராவிடவாதிகளை அடக்கி ஆண்டார். அவர் திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய, ஆன்மீக வெறுப்பை பேசக்கூடிய, போலி மதச்சார்பின்மை பேசக்கூடிய, போலி சமூக நீதியை பேசக்கூடிய கருணாநிதியை காலில் போட்டு மிதித்து அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். ஒரு பிராமண இனத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறத இங்க சொல்றான். அவரு தான் கொடுக்க முடிஞ்சது. பிராமண இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர் தான் ஜாதியை பார்க்காம, ஜாதிய துவேஷத்தை காட்டாம ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒரு சபாநாயகரை உருவாக்கினார். கருணாநிதி உருவாக்கவில்லை, ஸ்டாலின் உருவாக்கவில்லைன்னு சொல்றேன். இப்ப நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்களா, திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்களா? திராவிட சித்தாந்தத்தை திராவிட சித்தாந்தமே இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் சக்தி.
தேவையோ தேவையில்லாமல் வளர்ந்துருச்சு. அதை அழிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கணும். சார் நான் என்ன கேட்குறேன், திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கோ திரு ரஞ்சித் அவர்களுக்கோ இவங்களும் இரண்டு பேருமே நத்தைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு மாரி செல்வராஜ். விரும்பி படித்தவன் நான், காசு கொடுத்து வாங்கி விரும்பி படித்தேன் நான். ஸோ அவங்க எழுத்துக்கள் எனக்கு வந்து எந்த விதமான மாற்று சிந்தனையும் இல்லை. அவங்களுடைய சிந்தனையில் எனக்கு நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, 2 படம் சொல்லிட்ட, 3வது படம் நீ பொதுத்தளத்துக்கு வா, நிறைய விஷயங்கள் நீங்க இருக்கு. ஏன் அது சாதிய படமாவே பாக்குறீங்க? எந்த ஜாதிய இடத்துலயுமே அவர் சாதிய அடையாளங்களை நான் இந்த குறிப்பிட்ட அவர் வகுப்பை சார்ந்தவன். ஜாதிய அடையாளத்துடன் கூடிய திரைப்படங்களை தான் நீங்க எடுக்கிறார். அப்படி ஏன் சார் பாக்குறீங்க? இப்ப என் நீங்க பார்வைக்கு அப்படிதான் நீங்க சார் நீங்க தெரியுது. சொல்ற 2 பேரையுமே பாருங்களேன். ரஞ்சித் அவர்களை சொல்றீங்க, மாரி செல்வராஜ் அவர்களை சொல்றீங்க. நான் 2-3 பேரை சொல்றேன். இதற்கு முன்னாடி கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்தது. அதுல இந்த மாதிரி நாடக காதல் அதுன்னு சொன்னாங்க. அதற்கான நாடக காதல் விமர்சனங்கள். இங்க நடக்கலன்னு சொல்றீங்களா? நாடக காதல் இப்ப பண்ற காதல் பூரா நாடக காதல். அது ஒரு குறிப்பிட்ட சாதிய, அதுவும் இதற்காக தான் லவ் பண்றாங்களா? நாடக காதல் குறித்து அப்ப இதே மோகன்ஜி- மாதிரி இந்த மோகன்ஜி- ஒடுக்குமுறை இப்ப நடக்கலைன்னு சொல்றீங்களா சார்? மோகன்ஜி அவர்கள் திரௌபதின்னு ஒரு படம் எடுத்து திரௌபதினு ஒரு படம் எடுத்தார். ம். ஆவணங்கள ரெக்கார்டோட 100% ரெக்கார்டோட உயர்நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட 3000 திருமணங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. அது சார் இப்ப நான் அந்த என்ன கேட்கிறேன்னா, திருமணங்கள் அனைத்துமே மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னு ஒரு ஆய்வை நீங்க நடத்துங்க. சரி. அப்ப இப்ப நீங்க என்னன்னா, நீங்க ரஞ்சித்துக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க, மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, உன் சாதியில நடந்து ஒருத்தர் மேல வந்ததை காட்டு, நான் பட்ட கஷ்டத்தை காட்டாத, நீ பட்ட கஷ்டத்தை காட்டாதன்னு. அதையே நீங்க ஏன் பட்ட கஷ்டத்தை காட்டாதுன்னு சொல்லு சார். அதையே நீ ஏன் மாற்று சிந்தனைக்கு உன் ஜாதி பாசங்களை உங்களை வந்து எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்கிறேன். அதுதானே சார் அவர் சொல்றாரு. அது இல்ல. எல்லாத்தையும் பொதுவா பாருங்கன்னு சொல்றாரு. அவர் எல்லாரையும் பொதுவா பாருங்கன்னு சொல்றதாக என் பார்வைக்கு தெரியலன்னு சொல்றேன். ஓகே. புரியல? இப்ப உங்க நீங்க பார்வை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே. என்னுடைய பார்வைக்கு நாங்கள் நசுக்கப்பட்டோம், ராஜராஜ சோழன் என் சொத்தை பிடிக்கிட்டான். அது வந்து ரஞ்சித் அவர்கள் மேடையில அதான் சார், ம். இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பொதுத்தளத்துக்குள்ள வாங்க. சினிமா என்பதை ஒரு ஜாதிக்குள்ள அடக்கிடாதீங்க. சினிமா என்பது பறந்து விரிந்த ஒரு உலகம். நீங்க உங்க ஆதங்கத்தையும் உங்க ஆற்றாமையும் கொட்டி 3 படம் எடுத்துட்டீங்க. கர்ணனை நானும் பார்த்தேன், வெகுஜன மக்களும் பார்த்தாங்க. வெகுஜன மக்கள் பார்க்காம, மாற்று ஜாதியினர் பார்க்காம அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்காது. அப்புறம் ஏன் புரியுதுங்களா? விமர்சனம் மன்னன் படத்தை அனைத்து ஜாதி தரப்பினரும் பார்க்காம அந்த மன்னன் திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருக்காது. அது வேற பிரச்சனை. நீங்க இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மாற்று என்னன்னு கண்டுபிடிங்க. இன்னதை செஞ்சாதான்டா நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க. உன் ஜாதிக்காரனை வந்து படிடான்னு சொல்லுங்க. படிக்கிறதுக்கான முன்னுரிமையை கொடுங்க. படிக்க வைக்கிறதுக்கான வேலையை பாருங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நீங்க இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க. எத்தனை இளைஞர்களை ரஞ்சித் அவர்களும் திரு மாரி செல்வராஜ் அவர்களும் படித்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா? நீலம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க தான் சென்னை நீலம் ஃபவுண்டேஷன்ல ஒருத்தன் கவிதை படிக்கிறான் ஒரு மீட்டிங்ல. சாக்கடை மலக்குழி என்றதுக்கு ஆள் கேட்டாங்க, கிடைக்கல. நான் ராமபிரானை அழைச்சிட்டு வந்தேன். ராமபிரானை குழியில இறக்கிவிட்ட மலக்குழிக்குள்ள சீதை வந்து பிளேட்டை போட்டு மூடிட்டு ராவணனோட ஓடி போயிட்டா அப்படின்னு கவிதை வாசிச்சான் ஒரு அயோக்கிய ராஸ்கல். இதுவா நீ அந்த மக்களுக்கு எடுத்துக்க சொல்லக்கூடிய கருத்து? இதுவா அந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்து? இதையா நீ என்கரேஜ் பண்ற? இதை எந்த இடத்துலயும் இல்ல சார், இதை என்கரேஜ் பண்றதுதான் நீல ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டதா? கிடையாது. நீ இந்த செஞ்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு படம் எடுத்தால் நாங்கள் எப்படி பார்ப்போம் என்பதை நீ புரிஞ்சுக்க. சார் அவங்க நான் என்ன சார், நீ என்ன கேட்கிறேன்னா, சொல்றேன், நீலம் ஃபவுண்டேஷன்ல நீ வந்து ஒரு ராமபிரானையும் சீதா பிராட்டியரையும் அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு கவிதை வாசித்து நீயே உட்கார்ந்துட்டு கைத்தட்டி ரசித்து விட்டு நீ ஒரு படம் எடுத்தால் நான் எனக்கு எதிரான படத்தை தான் நீ எடுத்திருப்பாய் என்று நான் கருதுவேன். இதுதான் லாஜிக். நீங்க அவங்கள ஒரு ஒரு நீங்க அவங்க ஒரு சாதியை வட்டத்துக்குள்ள அடைஞ்சிக்கிறாங்க சார். நாங்க வெளியில வட்டத்தை விட்டு வெளியே வாங்குறோம். சார் மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்தவரை நான் வாழைப்படம் பார்த்துட்டேன். அதுல அவர் எந்த இடத்துலயும் சாதியை பேசல. அவர் பேசி நான் ஆரம்பத்திலே சொல்றேன். நான் ஒரு படம் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன். ஒண்ணு பரியேறு பெருமான் பார்த்தேன், கர்ணன் பார்த்துட்டேன். எந்த படத்துலயாவது நீங்க படிக்காதீங்க, சண்டை போடுங்கன்னு சொல்றாரா சார்? படிங்கன்னு சொல்லலையேங்கிறேன். ஏன் சார் ஒருத்தர் லா காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறதும் படிங்க. அங்க போய் அவருக்கு நடக்கிற ஜெயிச்சான்னு காட்டுங்க. அவனை ஜெயிச்சான்னு காட்டு. சார் அப்படி எடுத்ததுதான் மாமன்னன். அதை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவர் சபாநாயகரா போய் உட்கார்ந்தாரு. சார் அததான் சார் சொல்றேன். சபாநாயகரா போய் உட்கார்றாரு. அதை யாரை வச்சு சொன்னாங்க? மு.க. ஸ்டாலின் மகனை வச்சு, கருணாநிதி பேரனை வச்சு சொன்னாங்க. சார் அது அவர் நடிக்கிறா பாருங்க. ஏன் அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் வடிவேலுன்ற ஒரு கலைஞனே நீங்க அததான் நான் வந்து ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல சொன்னேன். கர்ணன் என்கிற திரைப்படத்தை வந்து தனிப்பட்ட ஹீரோவை நம்பி அவர் மேல வெயிட்டை போட்டு படம் எடுத்தார். பரியேறும் பெருமாளை ஒரு அப்கமிங் ஹீரோவை வச்சு
அந்த ஹீரோ மேல கதையை ஏற்றி பண்ணார். ஆனால் இந்த உதயநிதி ஸ்டாலின் தான் நடிக்கணும்னு முடிவானதுக்கு அப்புறம் அவருடைய மேல கதையை ஏற்றுனா கதை நிற்காது, படம் தாங்காதுங்கிறதுக்காக தான் வடிவேலு என்கின்ற மாமன்னன் நடிகனை அழைத்து வந்து அந்த படத்தை எடுத்தார். இதுதான் என்னுடைய விமர்சனம். வடிவேலு என்கின்ற கதாபாத்திரம் மட்டும்தான் அந்த கதையை தூக்கி சுமந்தது. வடிவேலு என்கின்ற ஒரு மகா நடிகன் தான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சாரு. இது நான் சொல்ற விஷயம் என்ன உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் நசுக்கப்பட்டோம், இப்படிலாம் ஒடுக்கப்பட்டோம், இப்படிலாம் பிதுக்கப்பட்டோம். யாரால பிதுக்கப்பட்டோம்னு சொல்லுன்றேன். 60 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தீரலையே, ஏன் தீரல அப்படின்னு கேள்வி கேளுன்றேன். ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வியே, நாங்குநேரியில அந்த சின்னத்துரைன்ற மாணவனை யாரு வெட்டினாங்களோ, வேங்கை வயல்ல யாரு தண்ணீர் இதுல மலத்தை கலந்தாங்களோ அவங்கதான். அது யாருன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோ. அதான் சார், அதுக்கு துணை போறது யாரு? அவனை ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு கேட்கிறேன். இப்ப அரசாங்கத்தை நேரடியாக எதிர்த்து அரசாங்கம் இந்த பிரச்சனையை, இந்த வேங்கவேல் பிரச்சனை எப்படி தான் முடிச்சாங்க? ஒரு கிழமை ரெட்டை கோலை வச்சிருந்தாலும் சொல்லி பிடிச்சி உள்ள போட்டாங்க. அந்த அளவுக்கு ஒடுக்குமுறை இருக்குன்றது தானே இல்லைங்கிறதான உண்மை. இல்லைங்கிறதாங்க உண்மை. அவரு கிளாஸும் வச்சிருக்காரு, டிஸ்போசபிள் கிளாஸும் வச்சிருக்காரு. சில பேர் வந்து கிளாஸ்ல கொடுன்னு சொன்னா கிளாஸ்ல கொடுப்பேன், சில பேர் டிஸ்போசபிள் கப்பில் கொடுன்னு சொன்னா டிஸ்போசபிள் கப்பில் கொடுப்பேன். நான் ரெட்டை டம்ளர்லாம் ஒன்றும் பயன்படுத்தலை அப்படின்னு அந்த கடைக்காரர் கதறாரு. 60 வயசுக்காரு. ரெட்டை டம்ளர்லாம் கிடையாதுங்க, யார் எதில் கேட்குறாங்களோ அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கு எதில் விருப்பமோ அதில் கொடுத்துட்டு இருந்தேன், என்ன போய் ரெட்டை கோலை முறை வச்சிருக்கேன்னு சொல்லி பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த கிழமை கதறாரு. எது உண்மை சார்? நான் கேட்குற விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஒரு தீய செயல் நடக்குது, அந்த தீய செயல் நடக்குது, அது வந்து தீவிரவாத செயலுக்கு ஒப்பானதான் நான் பார்க்குறேன். ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆதிக்க சக்தி நினைக்கிறது. அதற்கு அரசியல் சக்தி துணை போகிறது. அந்த அரசியல் சக்தியை நீங்கள் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள் கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கீரிப்பட்டி பாப்பப்பட்டிங்கிற கிராமத்தில் பஞ்சாயத்து போர்டு அது வந்து எஸ்சி தொகுதியை தனி தொகுதியாக ஒதுக்கப்பட்டதுல வேட்பாளரையே நிறுத்தாம ஒரு வேட்பாளர் நிற்பாரு, அவர் தலைவராக ஜெயிப்பாரு, ஜெயிச்சது ரிசைன் பண்ணுவாரு, துணைத் தலைவர் தான் அங்க பிரசிடண்டா இருந்து வேலை செய்வார். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அந்த பாப்பம்பட்டியில ஏன் நடந்துச்சு? அதை செய்யற கட்சிக்காரன் யாரு? ஒரு கோயில் திருவிழாவுக்கு கோயிலுக்குள்ள ஒரு பட்டியலின இளைஞன் சென்று விட்டான் என்பதற்காக அவன் ஜாதியை சொல்லி கண்டமேனிக்கு திட்டிய ஒன்றிய செயலாளர் யாரு? அவன் எந்த கட்சியை சேர்ந்தவன்? அவன் மேல எந்த கட்சி ஏன் நடவடிக்கை எடுத்தது? நடவடிக்கை எடுத்து 6 மாசத்துல எப்படி கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டுச்சு? இந்த கேள்வியை கேளுங்கிறேன். இதுதான் ஒடுக்குமுறை. ஒடுக்குமுறை இந்த 2024 நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டும் காணாமல் போகிறீர்கள் என்கின்ற நீங்க அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீர்கள். நான் உங்களை வரவேற்கிறேன், நானும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறேன். அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணது யாரு? அதை எதிர்த்து இப்ப நீங்க கேட்ட கேள்வியை எதிர்த்து திமுகவை எதிர்த்து திமுக அரசை விமர்சனம் செய்து அவர் படம் எடுத்துட்டா நீங்க இந்த விமர்சனத்தை விட்டுருவீங்க. தப்பு செஞ்சது திமுக காரனா, பிஜேபி காரனா, அதிமுக காரனா, எவன் தப்பு பண்ணாலும் வெளிச்சம் போட்டு காட்டு. ஏன் கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் வெளிச்சம் போட்டு காட்டு. வேங்கவேல் சம்பந்தமா ரஞ்சித் விட்ட அறிக்கை என்ன, ட்விட்டர் என்ன, ட்விட்டர் பதிவுகள் என்ன? வேங்கவேல் சம்பந்தமா மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ண ரியாக்ஷன் என்ன? இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் கேள்வி கேட்க முடியாத நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு அதை சினிமாவாக்கி அதை கமர்ஷியல் வெற்றிகரமாக மாற்றுவதற்கான முயற்சி செய்கிற நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களும் அத்துமீறல்களும் குறித்து நீங்க கேள்வி கேட்க மறுப்பது ஏன்? ஒரு அமைச்சர் பொது மேடையில நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்கிறான். மாரி செல்வராஜ் என்ன பண்ணாரு? பாரஞ்சித் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. கேள்வி கேட்டாங்களா? இல்லை. தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஒரு லேடி மனு கொடுக்க போறாங்க KKSSRட்ட. அந்த மனுவை வாங்கி அந்த பொண்ணு தலையிலே அடிக்கிறாரு. கேள்வி கேட்டாங்களா? இல்லை, கேள்வி கேட்கல. ராஜகண்ணப்பன் என்கின்ற அமைச்சர் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரியை பார்த்து சாதியை சொல்லி திட்டுனாருன்னா அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? 1960 நடந்ததையும் 1970 நடந்ததையும் 1980 நடந்ததையும் கதை பண்ணக்கூடிய படமாக எடுக்கக்கூட்டி அதை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய நினைக்கிற நீங்க இன்னைக்கு இந்த 21வது நூற்றாண்டுல இன்றைக்கு அமைச்சராக வீட்டிருக்கக்கூடியவர்கள் ஜாதிய வன்மத்தோடு நடந்து கொள்வது குறித்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இதை கேள்வி கேட்டுட்டு இதை சொல்லுங்க. இதை சொல்லிவிட்டு வாய மூடிட்டு இருந்தா நீங்க ஜாதிய படம் எடுக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வந்துகிட்டு தான் இருக்கும். இதற்கு ஒரு தீர்வு வேணும்ல சார். நீ பிஜேபி காரன் பண்ணாலும் செய்யுன்ற, நீ வெளியில கொண்டு வா. பிஜேபி காரன் செய்யறத மட்டும்தான் நாங்க வெளியே பேசுவோம், திமுக காரன் செஞ்சா நாங்க அமைதியாயிடுவோம் அப்படின்னா அப்ப நீ ஒரு ஜாதிய வெறியோடு செயல்படுகிறாய். நான் உன்னை பார்க்கிற பார்வை மாறும். நீ பொதுவானவனா இரு.
நீ சினிமாக்காரனா இரு, நீ மிகச்சிறந்த சினிமாக்காரன், நீங்க 2 பேரும் மிகச்சிறந்த டெக்னீஷியன், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், எனக்கு அதுல எந்த விதமான இருவேறுபட்ட கருத்துமே கிடையாது. நீ இதையும் கேள்வி கேளுன்ற நான். இதை கேள்வி கேட்காம அதை பேசாதங்கிற. இவனை கேள்வி கேளு முதல்ல. நடைமுறையில இருக்கவங்களை முதல் கேள்வி கேள்வி கேளு, அதுக்கப்புறம் வா. கண்டிப்பா. பிஜேபி காரன் பண்ணா விமர்சனம் பண்ணுங்க. ஆனா பிஜேபி காரன் பண்றதை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவோம். பிஜேபி தான் இந்த நாட்டுடைய கேடுன்னு பேசிவிட்டு நீ திமுக காரன் பண்றதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னா உன்னை நாங்கள் பார்க்கும் பார்வை இப்படிதான் இருக்கும். நீ ஜாதியை வெறி பிடித்தவன்னு நாங்கள் நினைக்க தோணும். ஏன் பார்வையை நான் சொல்றேன், வெகுஜன பார்வையை சொல்ல. ஆசிரியர் ரவியா, இதுதான் என்னுடைய பார்வை. நான் சினிமாக்காரன். நாளைக்கே மாரி செல்வராஜ் என்ன ஒரு படத்தில் நடிக்க கூப்பிட்டாலும் போய் நடிப்பேன். நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், 80 ஒடுக்கப்பட்டோம், 90 70 பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் கதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாழைத்தாரை சுமந்துட்டு போகிறப்ப எனக்கு நத்தையை சாப்பிட பிடிச்சது, எனக்கு இப்போ இதாக சாப்பிட பிடிச்சதுன்னு ஏதோ பேட்டியில் பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஆள்லே வெற்றி பெற்றவன் இருப்பான்ல, அவன் கதையை சொல்லுங்களேன். தென்காசியில் ஆனந்தன் ஐயாசாமின்னு ஒரு மனிதன் இருக்கான். ஒடுக்கப்பட்ட மக்கள் இனத்திலிருந்து வந்தவன் தான் அந்த மனிதன். அந்த மனிதன் படித்தான், பட்டம் பெற்றான், அமெரிக்காவுக்கு போயினா ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் பதவி வகித்தான், சம்பாதிச்சான், திரும்ப தென்காசிக்கு வந்தான். அங்கே தன் இன மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை தன் சொந்த காசில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். படிக்க வைக்கிறான், டைலரிங் கற்று தர்றான், கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறான். இப்படிப்பட்ட உயர்ந்த பணிகளை ஜாதிக்காரன் பண்ணுறான். நம் மக்கள் உயரணும்னா கல்வியில் மேம்படணும். கல்வி பொருளாதாரத்தில் ஒருவன் மேம்பட்டால்தான் இந்த ஜாதியம் ஒழியும், நம்ம சமமாக நடத்தப்படுவோம் என்று உணர்ந்து ஒருத்தன் படித்தவன் மிகப்பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு களத்தில் இறங்கி அந்த மக்களுக்காக பணி செய்யறான்னு இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு கதை பண்ணேன். இன்னும் 10 பேர் இப்படி உருவாவன்னு. இன்னைக்கு தென்காசியில் ஒருத்தர் உருவாயிட்டாரு, நாளைக்கு தஞ்சாவூரில் ஒருத்தர் உருவாகலாம், நாளைக்கு நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் உருவாகலாம், இன்னொருத்தர் சென்னையில் உருவாகலாம், தமிழ்நாடு முழுக்க ஒருத்தர் உருவாகி ஒரு சமூக மக்களை மேல்தட்டுக்கு அழைச்சிட்டு போவான்னு. அடங்கமறு, அத்துமீறு, திரும்பி அடி, திரும்பீறி எழுங்கிறவனை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த வருத்தத்தில் பேசுகிறேன். ஓகே சார், எங்களுக்காக நிறைய விமர்சனங்கள் நீங்கள் படத்து மேலேயும் மாரி செல்வராஜ் மேலேயும் வச்சிங்களாலும் நீங்கள் வைக்கிற விமர்சனம் ஆரோக்கியமானதாக இருந்தால் அவங்களும் பார்த்துட்டு அதை ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. நிறைய தகவல்களை ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.